ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோ வந்து ஹீரோயினை லஞ்சுக்காக இன்வைட் பண்ணியிருந்திருப்பான். ஆனால் கடைசி நேரத்தில் நான் வர முடியாது, எனக்கு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். ஆனால் கடைசியாக அந்த பார்க் இருக்கால்ல, அவள் கூட டேட்டுக்கு வந்திருப்பா. ஹீரோயினுமே மீட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஹீரோயினுக்கெலாம் செம்ம கடுப்பாயிட்ருக்கு. இதுதான் முக்கியமான வேலையோ, அவள் கூட டேட்டுக்கு போகிறது அப்படின்ட்டு இவ கடுப்பில் நின்றுட்டுருக்க. அப்படியே 2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்களை காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ரெடியாகி ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டுருக்கான். அந்த நேரம் இவங்க ஷோவோட அந்த ப்ரொடியூசர் இருப்பார்ல, அவர் வந்து கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாரு. பார்க்குமே இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண போகிறா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்திருப்பார். ஸோ இவனுக்கும் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. அதனால் அவளை மீட் பண்ணி பேசணும் அப்படின்றதுக்காக கிளம்பி வந்திருப்பான். அப்படியே லாஸ்ட் எபிசோடோட அப்படியே கண்டினியூட்டியாக காமிச்சிட்ருக்காங்க. ஹீரோயின் வந்து கேட்குறா, நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. வேகமாக பார்க் பார்த்தீங்கன்னா, நாங்கள் 2 பேரும் டேட்டுக்காக தாப்பா வந்தோம், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறான், எது டேட்டுக்கு வந்தோமா அப்படின்னு. சரி அவங்களுமே டேட்டுக்கு வந்திருப்பாங்க போல், அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமே, வா போகலாம் அப்படின்னு ஹீரோவை பார்த்தீங்கன்னா வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போயிட்டுருக்கா. ஹீரோனுக்கு இந்த உண்மைகள் தெரியாதுல்ல, அவள் பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிடுறா. ஸோ நைட்டெல்லாம் உட்காந்து பயங்கரமாக குடிச்சிட்ருக்கா. ஏண்டா உனக்கு இதான் முக்கியமான வேலையா, அவள் கூட டேட்டுக்கு போகிறது தான் உனக்கு முக்கியமான வேலையா அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோவையும் பார்க்கையும் காட்டுறாங்க. 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து கேட்குறான், உண்மைக்குமே நீ இந்த ப்ராஜெக்டை பண்ண போறியா, ஏன் இப்படி கேட்குற, எனக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குப்பா, நானும் இந்த ப்ராஜெக்டில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது அப்படின்னு. இவன் ஒரு மாதிரி பார்த்துட்டு கேட்குறான், நீ வந்து ஹீரோனுக்காக தான் இதுக்குள்ளே வரியா அப்படின்னு. இவளோட மூஞ்சி பார்த்தீங்கன்னா அப்படியே வாடி போயிடுது. இதுக்கு முன்னாடி ஸ்கூல் படிக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்களை காட்டுறாங்க. இப்போ காம்படிஷன் இதிலலாம் நம்ம கலந்துட்டு தோற்று போயிட்டோம் அப்படின்னா அதுக்காக ஒரு சின்ன ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுப்பாங்கல்ல, அந்த ஒரு சர்டிஃபிகேட்டை தான் இவள் பார்த்துட்டு ரொம்பவே ஜாலியாக உள்ளே வந்துட்டுருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டை நம்ம ஹீரோயின் வாங்கிட்டு உட்காந்துட்ருக்கா. இதை பார்த்தோன்னா அவளுக்கு செம்ம கடுப்பாயிடுது. ஸோ நேராக அவங்க டீச்சர்கிட்ட போய் சண்டை போட்டுட்ருக்கா. அது எப்படி, எதுக்காக நீங்கள் அவங்களுக்கு அந்த அவார்டை கொடுத்தீங்க, பிரின்சிபலே என்னோட பேரை தானே மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அட அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவளுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, ஸோ அதனால் அந்த அவார்டை அவளுக்கு கொடுத்தோம், அவளுமே இதுக்கு ஒருத்தான ஒரு ஆள் தானே அப்படின்னு. அதில் இருந்தே இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் மேலே ஒரு பொறாமை, அவளுக்கு என்ன விஷயங்கள் நடக்குதோ அது வந்து இவளுக்கு வேணும் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு வந்துட்டா. அப்படியே ஹீரோயினை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு நல்லா குடிச்சிருந்துருப்பாள்ல, இப்போ தான் லைட்டாக கண் முழிச்சு பார்த்துட்ருக்கா. இவளுக்கு ஃப்ரண்ட்டில் ஹீரோவோட ஃபோட்டோ இருக்குது. இதை பார்த்தோன்னே இதுவா, இது இங்கே எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்குறா. நேற்று மேடம் பார்த்தீங்கன்னா நல்லா குடிச்சிட்டு ஒரு போஸ்ட் கம்பெனியில் போய் முட்டிகிட்ருக்கா. அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா 1008 தடவை சாரி கேட்குறா. சாரி, நான் தெரியாமல் வந்து முட்டிட்டேன் அப்படின்ட்டு. அங்கே தான் ஹீரோவோட அந்த ஃபோட்டோ கட்டோட்டு இருந்திருக்கோம். டேய் என்னடா இங்கே நின்று சிரிச்சிட்ருக்க, நீ என்னை ஏமாற்றிட்ட, என்னை எதுக்குடா கிஸ் பண்ண, என் கூட எதுக்குடா க்ளோஸாக இருந்த, வாடா உனக்கு நான் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்ட்டு இவ தான் அந்த ஃபோட்டோ கட் அவுட் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கா. இந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்த உடனே ஐயையோ நம்ம ஏன் இப்படி பண்ணுறோன்னே தெரிலையே, சரி இந்த ஃப்ரெண்டுக்காரிக்கு ஏதாவது தெரிஞ்சிட போகுது, ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு இவ பார்த்தீங்கன்னா அப்படியே எட்டி பார்க்க அங்கே அவள் உட்காந்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கா. ஆமாம், நேற்று நைட்டு என்னாச்சு, நேற்று நைட்டு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்களா, படுத்து தூங்கிட்டீங்க, நானும் போய் தூங்கிட்டேன், அப்போ நீ என்னோடய ரூமுக்கே வரலையா, இல்லை வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்போ தான் அவளுக்கு உயிரே வருது. சரி நீ ரொம்ப நல்ல வேலை தான் பண்ணியிருக்க அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா குளிக்க போக அப்போ ஒரு ஃபோட்டோ விழுகுது. அதாவது நேற்று ஊஜின் கூட ஃபோட்டோலாம் எடுத்திருப்பாள்ல, அது அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே இவளோட மூஞ்சி மாறுது. ஒருவேளை ஊஜின் மேலே இவளுக்கு க்ரஷ் இருக்கான்ன்றது தெரியல. அப்படியே காலேஜில் காட்டுறாங்க. ஹீரோயினும் ஃப்ரெண்டுக்காரு 2 பேர் இந்த சைடு நடந்து வந்துட்டுருக்காங்க. ஊஜின் பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடி வந்துட்டுருக்கா. நேற்று நைட்டு சீக்கிரம் நீ வீட்டுக்கு போயிட்டியா, இப்போ உனக்கு ஓகே தானே, வயிறெல்லாம் வலிக்கலையில அப்படின்ற மாதிரி அப்படியே கேரிங்காக கேட்க இந்த ஃப்ரெண்டுக்காரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்குது. அப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் டிங்குன்னு வந்து அடிக்குது. ஸோ பார்க் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறா. அடி இங்கே கொஞ்சம் பாருவேன் அப்படின்ட்டு. ஹீரோயின் அதை பார்த்து செம்மையாக கடுப்பாயிட்ருக்காங்க. அதாவது அந்த பார்க்கும் அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் தான். ஸோ கேன்டீனில் உட்காந்து இப்படி கடுப்பாக அந்த நியூஸை தான் பார்த்துட்ருக்கா. அப்போ ஸ்கூலில் நடந்த சில விஷயங்களை யோசிச்சு பார்க்குறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா பார்க்குக்கிட்ட வந்து கேட்குறான், உனக்கு என்னை ரொம்பவே பிடிச்சிருக்கா அப்படின்னு. இவளும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி அப்போ நம்ம 2 பேரும் டேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ தான் சொல்கிறான். இந்த விஷயங்களை ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு தான் இருக்கா. அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்படியே ப்ரெசண்ட்டில் காட்டுறாங்க. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வந்துட்டுருக்கு. ஹீரோ தான் பண்ணுறான்.
நீ எங்கே இருக்க? நான் உன் வீட்டு வாசல் முன்னாடி தான் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு. ஐயோ, நான் யூனிவர்சிட்டிலலாம் இருக்கேன். சரி சரி, ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணு, நானே உன்னை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறான். இந்த சைடை ஊஜினை காட்டுறாங்க. இவனும் அந்த ஃப்ரெண்டுக்காரையும் நடந்து வந்துட்டுருக்காங்களா, இவளுக்கு ஏன் தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதோ அப்படின்னு ஊஜின் புலம்பிகிட்டே வந்துட்டுருக்கான். ஏன்பா உனக்கு அவன் மேலே அவ்வளோ அக்கறையா? புலம்பிகிட்டே இருக்க, ஏன் உனக்கு வருத்தம் இல்லையா அப்படின்ட்டு. சரி சரி, இந்த ப்ராஜெக்டில் நான் கூட லீடாக பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டுருக்கா. ஏன் என்ன சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு. அதாவது பார்க்கு கூட ஹீரோயின் வந்துட்டு ஒர்க் பண்ண மாட்டாங்க, அது வந்து அவளுக்கு பிடிக்காது. ஸோ அந்த லீட் கேரக்டர் எனக்கு கூட கிடைக்கலாம் அப்படின்ட்டு அவள் போக, ஊஜின் பார்த்தீங்கன்னா இவளை சுற்றி என்ன தான் நடக்குதோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறான். அந்த சைடு ஹீரோ ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோ வந்து கேட்டுட்ருக்கான். நீ அந்த ஆர்டிக்கல் எல்லாத்தையுமே பார்த்தியா? ஆ, பார்த்தேன். இப்போனாச்சும் புரியுதா நான் எதுக்காக அவளை மீட் பண்ண போனேன் அப்படின்னு? நான் உண்மைக்குமே டேட்டுக்கு போனதாக தான் நீ நினச்சியா அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக இருக்க. ஆனால் எனக்கு தான் ரொம்பவே வெறுப்பாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் நீ ஊஜின் கூட இருக்கிறதே எனக்கு பிடிக்கலை அப்படின்னு. இவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி, இந்த சீட் பெல்ட்டை போடலாமேன்னு சொல்லிட்டு இழுத்துட்ருக்கா, அதுவும் சதனை பண்ணுது. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அந்த சீட் பெல்ட் எல்லாத்தையுமே போட்டுட்டு அப்படியே ஹீரோயினை ஒரு மாதிரி பார்ப்பனாக்கும். அவளுக்கு பார்த்தீங்கன்னா பக்கு பக்குன்னு இருக்குது. நம்ம லஞ்சுக்கு உன்னோட பர்த்டேக்கு போகலாம், அதுவுமே சீக்கிரம் வரதானே போகுது அப்படின்னு. இல்லை இல்லை, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட லஞ்சுக்கு போகணும் அப்படின்னு. அங்கே ஊஜினும் வருவானா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவனும் ஆம் அப்படின்ற மாதிரி மண்டையாட்ட இவனுக்கா செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஊஜின் அப்புறம் அந்த ஃப்ரெண்டுக்காரி ரெண்டு பேர்த்தையும் உட்கார வச்சு இவன் பேசிகிட்டு இருக்கானா. ஊஜினுக்கு செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. ஏப்பா நீ ரொம்பவே பிஸியாக இருக்க, உன்னோட ஷெடியூல் அந்த மாதிரி இருக்கு, அப்புறம் எதுக்காகப்பா நீ எங்கள் கூடலாம் வரேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க? உண்மைதான், நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், என்னோடய ஷெடியூல் எல்லாம் ரொம்ப டைட்டாக இருக்குது. ஆனால் ஹீரோயினுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் இருக்க தான் செய்யுது அப்படின்னு. ஊஜினுக்கா முடியல, ரொம்பவே வெறுப்பாயிட்டுருக்கு அவன் பேச பேச. நீங்கள் ரெண்டு பேரும் அவளுக்கு கிஃப்டெல்லாம் வாங்க போகிறீங்க, நானும் கூட வரேனே அப்படின்னு. எங்கே பாரு, நீ தனியாக போய் வாங்கிக்கோ, எங்கள் கூடலாம் வராத அப்படின்னு. ஏன்பா உனக்கு அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட் இருக்காதா அப்படின்னு கேட்க ஊஜினுக்கும் கோவம் வந்துடுது. அப்போ நீ இவளோட போ, நான் வந்துட்டு உன் கூடலாம் வரமாட்டேன்னு அவங்கிருந்து போக ஃப்ரெண்டுக்காரி பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சிட்ருக்கா. டே, நான் எப்பறம் அவங்க கூட போகிறது, எனக்கு ரொம்பவே ஆக்வர்டாக இருக்குடா, ப்ளீஸ் அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு. 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்கார்கிட்ட கேட்குறான், அம்மா உனக்கு ஹீரோனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத கேட்டியா, அவளுக்கு என்ன வேணுன்றதை கேட்டியா அப்படின்னு. ஊஜின் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிடுறான். கேட்காம சர்ப்ரைஸாக கொடுக்கறதுக்கு பேர் தான் கிஃப்ட்டு. அவளுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு கொடுக்குறது கிஃப்ட்டு கிடையாது அப்படின்னு. ஓ அப்படியா, கையில் ஏதோ ஒரு பொம்மையை எடுத்து வச்சிருக்கியே, இதை தான் எடுத்து கொடுக்க போறியா, அது கேவலமாக இருக்குது அப்படின்னு ஊஜினுக்கா செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. ஸோ இவங்களோட சண்டை பார்த்தீங்கன்னா அப்படியே பெருசாகிட்டே போக இந்த ஃப்ரெண்டுக்காரி தான் நடுவில் மாட்டிக்கிட்டு தவச்சிட்டு இருக்கா. கொஞ்சம் நேரம் வாயை மூடிட்டு இருங்களேன், நீங்கள் தனித்தனியாக போய் கிஃப்ட்டை வந்து பிக் பண்ணுங்கள், அவளுக்கு போய் கொடுங்கடா, என்ன விட்டுருங்க அப்படின்னு. நைட்டு ஊஜின் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் உட்காந்து தேடிட்டு இருக்கான், பொண்ணுங்களுக்கு எந்த மாதிரி கிஃப்டெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு. ஆனால் இவனுக்கு எதுவுமே பிடிக்கலை. அங்கே பார்த்தீங்கன்னா பால் ஒன்று இருக்குது. அதை பார்க்கும்போது இவனை பார்த்தீங்கன்னா அவங்க கோச் வந்து சொல்லியிருந்திருப்பார், உன்னால் கையெல்லாம் அசைக்க முடியல, இதுக்கப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நீ கண்டினியூ பண்ணாத அப்படின்னு. அந்த விஷயங்கள்னால இவன் ரொம்பவே வந்துட்டு சுகமாக இருந்திருப்பான். ஸோ சிக்னல் வந்துட்டு ரெட்டில் விழுந்திருக்கும், இருந்தாலும் அவன் பார்க்காம அப்படியே உள்ளே வர ஒரு கார் பார்த்தீங்கன்னா அப்படியே சடனாக பிரேக் போட்டுட்ருக்கு. ஸோ அப்படியே கண் முழிச்சு பதறி போய் எழுந்திரிச்சிட்ருக்கு. திரும்பவும் க்ரஷ்ஷுக்கு எந்த மாதிரி கிஃப்டெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்கான். அந்த சைடு ஹீரோனை காட்டுறாங்க. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்காரி தான் மெசேஜ் பண்ணியிருக்கா, நான் வந்து ஹீரோ கூட வெளியே போயிருக்கேன், சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்னு. சரி, இவங்க வரதுக்குள்ளே நம்ம வந்து இந்த ஃபோட்டோ கட்டவுட்டை கொண்டு போய் குப்பையில் போட்டுடலாம் அப்படின்னு அப்படியே கவர்லாம் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஊஜின் வந்து கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டுருக்கான். நீ எங்கே போகிற அப்படின்னு. என்னடா இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்க அப்படின்னு. இருந்தாலும் அந்த கட்டவுட்டோட கையில் இருக்கா, பக்கு பக்குன்னு இருக்கு, நீ உள்ளே போ, நான் வந்துடுறேன் அப்படின்னு. அந்த நேரம் கரெக்டாக ஃப்ரெண்டுக்காரியும் ஹீரோவுமே வந்துடுறாங்க. ஹீரோயினுக்கா அவனை பார்த்தோன்னே என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க? சரி சரி, உள்ளே போய் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன், இந்த குப்பையை மட்டும் போட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு. ஃப்ரெண்டுக்காரி வந்து கேட்குறா, ஆமாம் என்னது இவ்வளோ பெருசாக இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு குப்பை தான், நீங்கள் உள்ளே போங்கன்னு சொல்லிட்டு இருக்காளா. ஹீரோ பார்த்தீங்கன்னா நானும் உனக்காக வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த கட்டோட்டை பார்த்தீங்கன்னா இங்கிட்டு பிடிக்கிறான், அவன் அங்கிட்டு போய் பிடிக்கிறா. ஸோ இப்படியே வந்துட்டு பேலன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காளா. அவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த கவரை இழுத்து விட
ஹீரோ ஃபேஸை பார்த்தோன்னே அப்படியே எல்லாருமே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஹீரோயினுக்கு ஐயோ! ஒரே அசிங்கமாக போச்சே அப்படின்ற மாரி தான் இருக்கு. இதுக்கப்புறம் இவளுக்கு பார்த்தீங்கன்னா, கேக்கெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு ஹாப்பி பர்த்டே விஷயம்லாம் சொல்லும்போது, ஹீரோ பார்த்தீங்கன்னா, "ஏய் உனக்கு அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவனும் விஷலாம் பண்ணுறான்" அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிட்டுருக்கா. ஸோ ஃப்ரெண்டுக்காரி பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் எடுத்து குடுத்துட்ருக்கா. "ஆமா நீ என்ன வெறும் கையோடையா வந்திருக்க?" அப்படின்னு ஹீரோட்ட கேட்கும்போது, நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரலையே, ஏன் ஊஜின் ஏதாவது எடுத்துகிட்டு வந்தானா அப்படின்ட்டு ஊஜினை போய் நோண்ட அவனுக்கு கடுப்பாயிருது. அட எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் சண்டை போடாதீங்கப்பா, கொஞ்சம் நேரம் இருங்கப்பா அப்படின்ட்டு சமாளிச்சுட்டு இருக்காங்க. சரி வாங்க நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்க போகிறா. அப்போ ஊஜின் வந்து கேட்குறா, ஏன் உன்னோட ஃபோன் கவரை சேஞ்ச் பண்ணிட்டியா, ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு. ஆமாப்பா எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததா, அதனால தான் புதுசாக இந்த மாதிரி மாற்றினேன், எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது அப்படின்னு. வேகமாக ஹீரோ பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபோன் கவரெல்லாம் அடிக்கடி மாற்றுறது சுத்தமாக பிடிக்காது. ஆனால் நீ ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே இந்த மாதிரி தான் இருக்க, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. ஊஜினுக்கு பார்த்தீங்கன்னா, நீனா மனுஷனே கிடையாதுடா, இப்படி தான் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுவியா அப்படின்ற மாதிரியே இருக்குது. இந்த கடுப்பில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா குடிக்க ஸ்டார்ட் பண்ணுறா. நைட்டே ஆயிடுது. இருந்தாலும் அவ குடிச்சு முடிச்ச பாடே இல்லை. குடிச்சிட்டு ஹீரோ வேற கண்ணா பின்னான்னு திட்டிகிட்டு இருக்கா. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவு இருக்கா, மூளை இருக்கா, என்னை ஏன்டா அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க, என்னை பார்த்தா உன் பின்னாடி சுற்றி சுற்றி வர நாய் மாதிரி தெரியுதா, என்னை ஏன் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுற அப்படி இப்படின்னு. ஊஜின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை அவ ரொம்பவே ஓவராக குடிச்சிட்டா, நம்ம வீட்டுக்கு கூட்டு போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்றான். ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா, ஏன்டா அப்படி பண்ண படுவாவி பயில அப்படின்ட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கா. ஃப்ரெண்டுக்காரி பார்த்தீங்கன்னா ஊஜினை கூப்பிட்டுட்டு உள்ளே போயிட்டுருக்கா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி போதையில் அப்படியே உட்காந்துருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அவளையே பார்த்துட்டே உட்காந்துட்ருக்கா. இந்த சைடு ஃப்ரெண்டுக்காரி வந்து சொல்லிகிட்டு இருக்கா. ஹீரோவோட ஃபேஸை பார்க்கும்போது ஹீரோயின் மேலே ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரியே தெரியுது அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, அவன் ஒரு அரை பைத்தியம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கும் புரியுது, உனக்கும் ஹீரோயினை தானே ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆகி திரும்பி பார்க்க, எனக்கு தெரியும் நீ நடந்துக்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நல்லாவே மட்டை ஹைட்டா. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான், அன்னைக்கு நடந்த விஷயங்கள் எதையுமே நான் மறக்கல, எனக்கு அன்னைக்கு பயமாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் நடந்த மாதிரியே எனக்கும் நடந்துருமோ திரும்பவும், நீ என்னை விட்டு போயிடுவியோ அப்படின்ற ஒரு பயத்தினால தான் நான் அங்கேருந்து போயிட்டேன். மற்றபடி எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும், ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் எடுத்து வச்சிட்ருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா லைட்டாக கண்ணை முழிச்சு பாப்பாலாக்கும். இவனுக்கா எப்படி என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.